சொல்லுங்க ரவி. வெல்கம். ஃபர்ஸ்ட் நீங்க தான் லைவ்க்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்ல வேலை இன்னைக்காவது லைவுக்கு வந்தாங்க அவங்க. இல்லைன்னா அவ்வளோதான், ஃப்ரீஸ் ஆயிருப்பேன் நான். நான் பேசுறது கேக்குதுங்களா? சாப்பிட்டேன் ப்ரோ. இப்போதான் போயிட்டு கேண்டீன்ல இருந்தானே வந்தேன். சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நான் கேட்கறது வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? ஓகே ஓகே ரவி. வாய்ஸ் கேட்குதுல, ஏன்னா நான் டைரெக்டாக லேப்டாப்லேருந்து பேசுகிறேன். அதோட மைக்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். மொபைலில் எடுக்க மாட்டேன் எனக்கு. மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த சேட் பாக்ஸ் இருக்குல்ல, அது வரமாட்டேங்குது. யார் சேட் பண்ணுறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. நல்லதால இன்னைக்கு அவங்க வந்தாங்க. இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு பேசியே இருக்க மாட்டேன். சோகத்தில் தூங்கியிருப்பேன். அப்படியா? கலாய்க்கிறாங்களா? இல்லை, அவங்க 5 நாளாக நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். மைண்டை ஸ்டடி பண்ணியிருக்கலாம். திடீர்னு டெய்லி வருவாங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் ஆகிறது எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். செல்லை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பேன் டெய்லி. வருவாங்களா வருவாங்களான்னு. ஆமாம். லைவுக்கு வரும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குல்ல. நம்ம கஷ்டத்தெல்லாம் மறந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கோம்ல. என்ன ரவி? எனக்கு ஆனால் இன்னைக்கு ஹாப்பி தான் அவங்க லைவ் போனது. அப்புறம் எல்லா டீட்டெயிலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ல. நம்ம அந்த ஃப்ளைட்டுன்னு கரெக்டாக சொன்னோம். அதே ஃப்ளைட்டில் தான் வந்திருக்காங்க. கண்டிப்பாக ரெகுலராக லைவ் வரும். எனக்கு அதை விட என்ன வேலை? லைவ் வரலன்னா நான் ஒரு 5 நாள் கண்டினியூஸாக நான் லைவ் வரலன்னா இல்லைன்னு நினச்சிக்கோங்க இந்த உலகத்திலேயே. அப்படி நான் லைவ் வரலன்னா நான் யூடியூப்லேயே இல்லைன்னு அர்த்தம். யூடியூப்பே டெலீட் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டோன்னு அர்த்தம். அவங்க லைவ் வராமல் எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? நீங்கள் சாப்பிட்டீங்களா ரவி? லைக் போடுங்க. யாரோ 2-3 பேர் பார்க்குறாங்க, ஆனால் லைக் போடவே இல்லை. கார்த்தி ப்ரோ இருக்காரா? ஓகே ஓகே ப்ரோ. வேற வழி இல்லை. நம்ம யூடியூப்பை விட்டு போனோம்னா டைம் பாஸும் ஆகாதே. வேற வழி இல்லை, யூடியூப்ல தான் இருந்தாகணும். பட் எனக்கு குட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நான் லைவ்லாம் அதிகமாக போனதே கிடையாது எந்த லைவுக்கும். மின்மினி லைவுக்கு மட்டும்தான் போயிருக்கேன் அதிகமாக. எப்பயாவது கிளிக் பண்ணுவேன் போகும்போது வரும்போது ஏதாவது லைவு. பட்டு ரெகுலராக லைவ்னு ஸ்டே பண்ணி பார்க்குறது மின்மினியோடது தான். வேறு எந்த லைவுக்கும் போக மாட்டேன். சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேன். அதுவும் மாட்டேன். எனக்கு இந்த சேனலோட நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க ரவியா. ஆல் நோட்டிஃபிகேஷன்.
ஏன்னா நான் நேத்துலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமா இருந்தேன். யாருமே வரவே இல்ல. ஒரு 1 மணி நேரமா வெயிட் பண்ணேன். யாருமே வரல. ரவி சைலன்ட்டா இருக்கீங்க. அவங்க பழைய கொஞ்சம் மாறி இருப்பாங்க ஊருக்கு வந்ததால. அவங்க சேஞ்ச் ஆயிருக்காங்க. பிளேஸ் சேஞ்ச் ஆயிருக்காங்கல்ல. அதனால மாறி இருப்பாங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாக்கா தமிழ் சரியாயிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. இப்பதானே எல்லாம் ஃபேமிலிலாம் பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் சோகத்துல இருப்பாங்க. சோகம்லாம் முடியறதுக்கு இன்னும் ஒரு 1 வாரமாவது ஆகும். ஓமனோட நினைவுகள்லாம் ஓர்மைலாம் மறக்கறதுக்கு. வருவேன், வருவேன். நாளைக்கு வருவேன் ரவி. நாளைக்கு கண்டிப்பா வருவேன். ரெகுலரா வருவேன். அவங்க வராங்களோ இல்லையோ நான் வருவேன். எனக்கு ஒரு மாதிரி அந்த டைம் ஆச்சுன்னா, எப்படி சொல்றது? ஏதோ எதுக்கோ அடிக்ட் ஆன மாரி, அந்த டைம் ஆச்சுன்னா எனக்கு ஒரு மாரியா படபடன்னு அடிக்குது. லைவ் வரலன்னதும், ஒரு மாரி ஃபீலிங்ஸா இதா இருந்துச்சு. மத்த எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லாருக்குமே அப்படி இருக்குமா? இல்ல எனக்கு தான் அப்படி இருக்கான்னு தெரியல. என்னாவே ஒரு பிஸியா இருக்கீங்களா? என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட்டு? காலையில எத்தன மணிக்கு இதுக்கு போவீங்க? ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு? இன்னொரு ஆள் யாரோ பார்க்குறாங்க. உங்க மெசேஜ் அனுப்ப மாட்றாங்க. ஒரு வேள பிக் யூடியூபரா இருக்கும். நாளைக்கு ரெஸ்ட் தான ரவி. ஓகே, ஓகே. ஏதோ ஒரு பிக் யூடியூபர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாருன்னு தான் தெரியல. இதுலயே காமிச்சுதுன்னா பரவால்ல. யார் யார் லைன்ல இருக்கிறாங்கன்னு. அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா பரவால்ல. எனக்கு ரெகுலரா ஒர்க் இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு டே ஷிஃப்ட் தான். ஃபுல்லா டே ஷிஃப்ட் தான். காலையில போவோம். மார்னிங் 6 டூ நைட்டு 6. பட் நாங்க இங்க 4:30 மணிக்கு எழுந்தா தான் கிளம்பி 4:45க்கு கிளம்பி வாக்கிங் போனோம்னா 5:20க்கு போவோம். 5:40க்கு போயிட்டு அங்க ரிலீவ் ஆள் மாத்தி விடுவோம். சேஞ்ச் பண்ணுவோம். ஷிஃப்ட் ரிலீவ் பண்ணிட்டு, அப்புறம் அதுலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் உட்காந்துருப்போம். இன்னைக்கு வந்த டைம்க்கே அவங்க லைவ் வந்தாங்கன்னா ஓகே தான். ரெகுலரா. பட் 5, 6, 6:30க்கு வந்திருக்காங்க. பட் இந்தியா போனதால 1 ஹவர் முன்னாடியே வராங்கன்னு நினைக்கிறேன்.
யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டே இருந்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி நம்ம லைவுக்கு வர சொல்றீங்களா? ஆ ஓகே, ஓகே. வேற என்ன பண்றது? ஜாலியா அப்படி எங்கேயாவது சுத்த வேண்டியதான். வேற எங்கேயும் போர் அடிச்சுதுன்னா எங்கேயாவது சுத்திட்டு இருக்க வேண்டியதான். வெளியில சுத்திட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு கடையில. ம். என்ன கலாய்க்கிறாங்கன்னு தெரியுது அப்பப்ப. என்ன பண்றது? நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்க கலாய்ச்சா நம்ம என்ன சொல்லுவோம்? அதே மாரி நெனச்சுக்க வேண்டியதான். அம் பார்ப்போம். லைவ் கன்டினியூஸா போடுவாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு. இப்ப ஏதோ ஒரு கேப் சொன்னாங்களா? மார்ச் 2 வரைக்கும் இல்லன்னு. எப்பயிலேருந்து? வெளியில எப்படி வெளியில போயிருவீங்கன்னா எங்க போயிடுவீங்க? டவுனுக்கு போயிடுவீங்களா? டவுனுக்கு போய் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம் தான் கடையில சுத்திட்டே இருப்பீங்க? ஏன் ரவி? வெளியில போய் சுத்துனீங்கன்னா வீட்ல கேட்க மாட்டாங்களா? எங்க போறீங்கன்ட்டு? ஓ! அக்கா வீட்டுக்கு போயிடுவீங்களா? ஓகே, ஓகே. பக்கத்திலேயே இருக்குங்களா அக்கா வீடு? டிஸ்டன்ஸ்ல இருக்குங்களா? 10 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கா? பிக் யூடியூபர்லாம் யாரும் வரமாட்றாங்க நம்ம லைவுக்கு. மெசேஜ் போட்டு பார்த்தாலும் வரமாட்றாங்க. ஓகே, ஓகே ரவி. பரவாயில்லையே. எங்க போனாலும் அம்மாட்ட சொல்லிட்டு தானே போறீங்க. வெரி குட். லைவுக்கு வர சொல்லி மெசேஜ் அனுப்புனாலும் ரிப்ளைவே காணோம். எங்க போயிருக்காங்கன்னு தெரியல எல்லாரும். ஃபர்ஸ்ட் நாளு ஒரே நாள் நான் மொபைல்லேருந்து குரோம்ல ஓப்பன் பண்ணி, லாகின் பண்ணி, லைவ் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணேனா, அப்ப அவங்க அது எப்படி ஒரு லைவ் இல்லன்னா இன்னொரு லைவுக்கு போயிட முடியுமா? ஈஸியா சொல்றாங்க. வேற லைவுக்கு போங்கன்னு. சான்ஸே இல்ல. என்னுடைய ஃப்ரெண்டு இன்ஜினியரிங் இருக்கான். அவன் என்ன கூட்டிட்டு போயிருவான். ம்ஹ்ம். இல்ல டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்ண்ணா? உங்களுக்கும் உங்க அக்கா வீட்டுக்கும்? நான் பேசுறது கேக்குதுங்களா?
ஓகே, ஓகே. 2 கிலோமீட்டர் தானா? ஓகே, ஓகே. எனிவே இன்னைக்கு நான் ஹேப்பி. கடந்த 5 நாளா நான் வந்து வெரி, வெரி சேடா இருந்தேன். அது என்னால விவரிக்க முடியாது. யாருக்கும் புரியாது. நான் சொன்னாலும் யாருக்கும் புரியாது. வெரி, வெரி சேடு. யூடியூப்பை விட்டே போயிடலாமான்லாம் தோணுச்சு. இந்த 5 நாளா. யூடியூப்னால தானே நம்ம இப்படி ஃபீல் ஆகுறோம் அப்படின்னு. அப்புறம் இன்னைக்கு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. சேலரி இன்னும் போடவே இல்லை ரவி எனக்கு. 4 மந்த் முடிஞ்சு இப்போ 5 மந்த் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரும் நானுங்க, வருமானு தெரியல. செக் பண்ணி பார்க்குறேன் வந்திருக்கான்ட்டு. சரி ஓகே ரவி, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஓகே ரவி, பாய்.